பெருக்குத்தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல். பெருக்குத்தொடர் வரிசைங்கிறது எப்படி இருக்கும்? ஏஆர் ஸ்கொயர்னு இருக்கணும். அதிலே ஏஆர் ஸ்கொயர்னு நம்ம கூடுதல் கண்டுபிடிக்கிறோன்னா அதுக்கு பேர் பெருக்குத்தொடர். அதுக்குரிய குறியீடு வந்து எஸ்என். இங்கிலீஷில் கூடுதல்னா சம், அதனால் அதோட முதல் எழுத்து. அதுக்கு ஃபார்முலா என்னென்னு பாருங்கள். எஸ்என் ஈக்குவல் டு ஏ பெருக்கல் r⁻n-1 வகுத்தல் r-1. அதில் ஆர் எதுக்குப்பா இருக்கக்கூடாது? ஒன்றுக்கு சமமாக இருக்கக்கூடாது. அடுத்து பாருங்கள், பெருக்குத்தொடர் வரிசையின் முடிவுறா உறுப்புகள்னு நினைப்பா இன்ஃபினிட்டி வரைக்கும் உள்ள உறுப்புகளோட ஃபார்முலா எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு a/1 - r. இதில் ஆர் வந்து எந்த இடைவெளியில் அமையணும்? -1 விட ஆர் பெருசாக இருக்கணும், 1 விட ஆர் சிறுசாக இருக்கணும். எடுத்துக்காட்டு 2.46 1, -3, 9, -7 அப்படிங்கிற ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் முதல் 8 உறுப்புகளின் கூடுதல் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க பெருக்குத்தொடர் வரிசையிலேருந்து ஏ என்ன ஆர் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். அடுத்து எண் வந்து 8. அப்போ எஸ்என் ஈக்குவல் டு என் இருக்குது, ஏ இருக்குது, ஆர் இருக்குது. அதில் அப்படியே பிரதிடுறோம். 1 ஏங்கோட மதிப்பு என்னப்பா? 1. -3 அடுக்கு 8 -1 பை -3 -1. மேலே -3 8 தடவை பெருக்கிறப்ப என்ன கிடைக்கிது? 6561. -1 கீழே 2 ஒரே குறியாக இருக்கனால -4. 1 கழிக்கிறப்ப 6560. அதை 4வது வாய்ப்பாடில் அடித்து கொடுக்குறோம். அப்போ என்ன கிடைக்கிது? எஸ் 8ஓட மதிப்பு -1640.